ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் லேட்டாக போஸ்ட் பண்ணேன். நம்ம சேனலில் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறையா வரப்போகுது. மெஹந்தி பற்றின வீடியோவும் ஹோம் டிப்ஸ் பற்றின வீடியோவும் இனி வரப்போகிற வீடியோவில் சுவாரஸ்யமாக நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ரிஷியேஷன் லைக்ஸ் வந்துட்டு என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே மார்னிங் எப்போயுமே இட்லி, தோசை, கறி குழம்பு இப்படி தான் இருக்கும். அந்த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே வந்து எனக்கு ரொம்ப லேட்டாகிருச்சு. லேட்டுன்னு இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சதுனால சரி பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துருவோம். மதியானம் வாக்கில் நம்ம நான்வெஜ் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஜீரா ரைஸும் சாம்பாரும் வச்சு குழந்தைங்களுக்கு கரெக்டாக ஒரு 3 நாள் சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் வேலைகள் பார்க்குற வரைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் பசி இல்லாமல் வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதனால் நான் மார்னிங் வந்து இது கொஞ்சம் பசி தாங்கும் அப்படின்றதுனால தோசை மாவும் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஜீரா ரைஸே காலையில் செஞ்சுட்டேன். 1 வீக்காக மெஹந்திக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சதுனால என்னால் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு ப்ளக் பிடுங்கி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணணுன்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே ஃபுல்லாக கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே கட் பண்ணணும். இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜோட நிலமை வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து அந்த ஃப்ரீஸ் மோடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா உள்ளேயுமே ரொம்ப ஃப்ரீஸாகி இருந்ததுனால அதை பார்க்கணுன்றதுனால ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து க்ளீன் பண்ணியும் முடித்தாச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சோப் ஆயில் போட்டு கழுவி செஞ்சு பேக்கிங் சோடாலாம் போட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்துட்டு பார்க்கக்கூடிய வேலைகள், முதல் வேலைகள் எதுவோ அதை நம்ம டக்குன்னு கொஞ்சம் வேலைகள் இழுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுருவோம் அப்படின்னு நான் செஞ்சு முடிச்சுட்டேன். முதல் வேலையாக துவைச்சும் முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து நண்டும் மீனும் எடுக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே கிளைமேட் சரியில்லாததுனால எல்லாத்துக்குமே கோல்டாக இருந்துச்சு. நண்டு ரசம் வைக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், இந்த தடவை நண்டு ஃப்ரை மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஃப்ரை, அதுவும் யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போதே நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நண்டு ஃப்ரை பண்ணுறோன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ரா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதவே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துட்டேன். மசாலாவுக்கு வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு சிக்கன் மசாலா மட்டும்தான் போட்டிருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் ராமேஸ்வரம் போகிற வட்டம் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது நண்டு தாங்க நான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா நண்டு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம். அதனால் எனக்கு நண்டு எடுத்தேன். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பக்கம் தான் நான் எடுத்திருந்தேன். நம்ம இந்த டைம் நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட தான் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு நண்டு தான் வந்துச்சு. அதை ஹாஃபாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். தம்பியும் நான் நினச்சேன் தம்பிங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால. ஆனால் 2 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம 1 கிலோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிட்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. அதனால தான் நான் கம்மியான குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் கொஞ்சமாக வடச்சட்டியில் ஆயில் விட்டுட்டு இதை வந்து பொரிச்சும் எடுத்தாச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்க மாரியே சளி எல்லாமே அப்படியே இறங்குச்சு ரொம்பவே. அவ்வளோ எஃபெக்டிவானதுன்னு சொல்லுவாங்க சளி இந்த மாதிரிக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதனால தான் நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ நண்டை வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 10:30 மணி போல் வந்து நண்டு ஃப்ரை பண்ணதை சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்குருவோம், அப்புறம் மதியானத்துக்கு நண்டை மட்டும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் நான் நண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி, ஏன்னா அது கொஞ்சம் தானே இருந்துச்சு பீஸு, அதனால் ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் வெறும் நண்டு மட்டும் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வேகிறதுக்கு. இல்லாட்டி ரொம்ப டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நண்டு வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருந்தது. நான் கொஞ்சம் ஆயில் வந்து கூட ஊற்றிட்டேன். இருந்தாலும் அந்த ஆயில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மீன் பொரிக்கிறப்போ நான் லேசாக அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆயில் ஊற்றையில் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. மீன் ஃப்ரையுமே சைடில் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா பசங்க எப்போயுமே மீன் மட்டும்தான் முதல்ல சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு 4 பீஸ் கிட்ட பொரித்து நண்டோடையே சேர்த்து வச்சு அதையும் 2 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்.
மீன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பொடி போட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பசங்க வந்துட்டு மெயின்லி வந்து காரம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் கம்மியாக தான் போட்டுட்டேன். ஒரு 12:30க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்த வெயிலுக்கு 4 நாள் மழை பெஞ்சதுக்கும் அடித்த வெயிலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அந்தளவுக்கு வெயில் சுட்டு எரிச்சிருந்துச்சு. போட்ட நிமிஷத்தில் துணி எல்லாமே காலைல ஒரு 10 மணிக்கிட்ட போட்டிருப்பேன். 12:30க்கே துணி எல்லாமே காஞ்சிருச்சு. பசங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மேக்ஸிமம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் சரி வீடியோ அதை கேப்சர் பண்ணுவோன்னு பண்ணிகிட்டு இருந்தப்போ பசங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த கையோட துணி எல்லாத்தையுமே நான் மடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம உடனே இந்த வேலையை செய்யும் போது அதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து பெண்டிங் விழுகாது. நம்ம ஒரு வேலையை ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணும்போது அது அவ்வளோதான். அந்த வேலைகள் வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகள் உடனுக்குடன் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நம்ம தள்ளி போடாமல் உடனே அதை செஞ்சோன்னா நம்மளுக்கு வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்காது. இல்லத்தரசிகளால் முடியாதது எதுவும் இல்லைன்றது இது ஒரு ரீசனுங்க. நம்ம வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறோமோ அதுவே ஒரு பெரிய சாதனை தான் இல்லைங்களா? ஒரு அடுத்து 2 to ஒரு 4 o'clock வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஆஃப்டர்நூன் கழுவி வச்ச பாத்திரம் இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த மாதிரி எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்குறோம். இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேசி டேவாக தான் ஃபீல் ஆகும். எனக்கும் அப்படியெல்லாம் டேலாம் நிறைய இருக்குது. நான் வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு சாங்ஸ் கேட்பேன். ஏதாவது எனக்கு பிடிச்ச பெயிண்டிங் ஆர்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் நான் செய்வேன். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி தான் என்னோடய வேலைகளை வந்து நான் ஈஸியாக்குவேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு பாட்டு கேட்குறதோ நீங்கள் வந்து நிறையா எழுதுவீங்க, கவிதை எழுதுவீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்மளுக்கு எதுவுமே சுமையாக தெரியாது. நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து தம்பி பர்த்டேக்காக நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு அதிகமான காசு போட்டு வாங்கணுன்றதில் இஷ்டம் இல்லை. ஸோ நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 320 கிட்ட நான் வாங்கையில் இருந்துச்சு. இப்போ ஒரு 20 rupees 30 rupees பக்கம் இதோட ரேட் வந்து கூடியிருக்கு. ஸ்டார் மாஸ்டர் லைட்டு தாங்க. இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ இதை வாங்குவோன்னு சொல்லிட்டு 320 rupeesக்கு நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது ஒர்த்து இல்லையா அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். 320 rupeesக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. நம்ம நிறைய வந்து காசு செலவு பண்ணி 1000 2000 வாங்கல அது என்ன தான் இருந்தாலும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ரிப்பேராக தான் போகும். இது வந்து தம்பிக்காக நான் வந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் மேலே ஸ்டார்ஸு ஸ்பேஸ் எஃபெக்ட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது 8 கலர்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பேட்ரி வந்து 4 பேட்ரி கிட்ட 4 பேட்ரியோ 5 பேட்ரி கிட்டேயோ நம்ம பின்னாடி போடணும். இது 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு லைட் வேணாம் விடி லைட் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லினா அந்த ஒயிட் கலர் கேப் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மேலே போட்டுக்கலாம். ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தாங்க, கீழே போட்டால் உடையாது. அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டி தான். ஆனால் 320 rupeesக்கு ஒர்த்தபுளான ப்ராடக்டாக தான் இது இருந்துச்சு. இதோட ரிசல்ட்டுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தம்பியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இது வாங்கினேன். சரி லைட் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் கீழே வச்சோம்னாலும் ரூம் ஃபுல்லாக லைட் இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அந்த லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆச்சு. இப்படி தான் வந்து இருந்துச்சு. தம்பி பர்த்டேக்கு நாங்கள் வந்து அந்த டேபிளுக்கு கீழேயே நாங்கள் வச்சுட்டோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் இந்த மாதிரி திங்ஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளே அந்த பொருள் கிடைக்குதுன்றப்போ ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதை விட வந்து என் பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனுக்கு ஸ்டார்ஸு 3 இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் இப்போ தான் பேசி பழகிறான் அப்படின்றதுனால அந்த ஸ்டாரு 3 இதெல்லாம் வந்து சொல்ல தெரியும் அவனுக்கு. அவன் பர்த்டேக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவன் பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் நான் ஹஸ்பண்ட் அண்ணா இந்த மாதிரிக்கே 3 பேர் 4 பேர் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுக்கு இது வரைக்கும் நான் ரொம்ப பெருசாக ஹாப்பி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை. அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து, அவனுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட் எஃபெக்டோட அவன் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். தம்பி ரொம்பவே என்ஜாய் பண்ணான் பர்த்டேவை. இந்த மாதிரி தான் சின்ன லைட் எஃபெக்ட் வச்சு அவன் பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அவன் வந்து ரொம்ப ஹாப்பி, அதுதான் முக்கியம் இல்லைங்களா? அந்த லைட்டை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். ஸ்டாரு 3 கேக்கு இதெல்லாம் வச்சுட்டு சூப்பராக அவன் என்ஜாய் பண்ணான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலில் இதை விட சூப்பரான வீடியோஸ் நிறைய வரும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள டிப்ஸஸுமே நிறையா வரும். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.